நீர் காக்காவா அது என்னன்னு தெரியல சினி. ஹாய் டிடிஎஸ், நம்ம வந்து இப்போது தமிழ்நாடு வனத்துறையோட கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது உள்ளே தான் போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு தரமான சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தோம். டியூட் படத்துக்கு போகலான்னு நினச்சிருந்தேன். சரி, அப்புறம் மனசு கேட்கல, அப்புறம் வந்துட்டேன். உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வண்டலூருக்கு அடுத்து இந்த சரணாலயம் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வண்டலூர், கோடியக்கரை எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இதெல்லாம் இது வரும். ஸோ நல்லாயிருக்கும். சாரி, வண்டலூர்ன்ட்டு பாருங்க, எனக்கு அது பேர் மறந்துடுச்சு. ஆக்சுவலாக அது வண்டலூரில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோடியக்கரை. ஸோ அதுக்கப்புறம் இந்த இது தான். ஸோ செம்மையான ஒரு ஏரியா. அது நிறைய பறவை இருக்குது. கவர்மெண்ட் வந்து பாருங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. இங்கே ஃபுல்லாக பார்த்தா ஒலையாக இருக்குது. நம்மளால் வரவே முடியல. ஸோ ஒரு சின்ன ரோடு. ஸோ ஒரு மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸோ இன்றைக்கி தீபாவளினால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. ஓகே டிடிஎஸ், வரணும் கண்டிப்பாக வாங்க. ஓகேங்களா, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பறகுது பாருங்கள் பரவலாம். மழை பெய்கிற மாதிரி இருக்குது இங்கே. ஆக்சுவலாக இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஜெயங்கொண்டம் பக்கத்தில். 1-2 பறவை பார்க்க முடியுது. பட் எல்லா பறவையுமே அங்கே இருக்குங்க லாஸ்ட்டு அந்த இதில். ஜூம் பண்ண முடியுமான்னு தெரில, நான் ஜூம் பண்ணுறேன். தெரியுதான்னு பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஓடை ஒன்று இருக்குது. அந்த ஏரியிலேருந்து வர தண்ணி தான் போல இது. ஆனால் ரோடு தாங்க சரியில்லை, சுத்தமாக சரி கிடையாது ரோடு எங்கே. இது எல்லாமே வனத்துறை கீழே தான் வருது. இருந்தாலுமே ஒரு ரோடு சரி கிடையாது, எதுவுமே இல்லாமல் வச்சுருக்காங்க. இங்கே வந்து அந்த சுற்றுலா பயணிகளுக்காக வந்து போட்டுமே வச்சுருக்காங்க. பட் எதுவுமே இங்கே ஆக்டிவாக இல்லை. அங்கே பாருங்கள், ஏதோ அங்கே இருக்குங்க பறவை. பட் பரவாயில்ல, ஓரளவுக்கு பறகுது பாருங்க அங்கெல்லாம். இது கொக்குங்க, நொல்ல முடியும். அது எங்கள் ஊர்லேயே இருக்குது. இது ஃபுல்லாக பெரிய ஏரி போல். ஆக்சுவலாக இங்கே வந்து வெளிநாட்டு பறவைகளுமே வந்து இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பார்க்கில். ஆக்சுவலாக இந்த சீசனில் எதுவும் வரலையா அப்படின்னு தெரில எனக்கு. ஆனால் பறவைகள் கொச்சன்னு இருக்குங்க அங்கெல்லாம். இந்த லாஸ்ட்லாம் பறவைகள் ரொம்ப கொச்சன்னு இருக்குது. எல்லா வகையான பறவைகளுமே இங்கே இருக்கும், வரும் அப்படின்றாங்க. பட் ஆனால் யாரும் கூட்டமே வரல. அது காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதை பெருசாக எதுவும் பராமரிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி இருக்குது. என்ன அது வாத்தா? அது பறக்குது. அது என்னடா, அது காணாங்குழியா? வித்தியாசமாக இருக்கு. இங்கே எல்லா பறவையும் இருக்குங்க. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ஒழுங்காக பராமரிக்க மாட்டாங்க போல். அந்த இடத்துல டவர் இருக்குது, அங்கே பார்க்கலாம். இங்கேருந்து கிட்ட பார்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு இதுவும் ஏன் தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க? போய் பார்க்க. ஆக்சுவலாக அந்த இடத்துலலாம் தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க, அந்த இடத்த போகக்கூடாது அப்படின்ட்டு. பாருங்கள் டிடிஎஸ், பெருசாக அங்கே மக்கள் கூட்டம் இல்லை. இங்கே பாத்ரூம்லேருந்து எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாமே பூட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே விசிட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வராங்க அப்படின்ட்டு. இப்போ நான் வரும்போது ஒரு காரில் ஒருத்தவங்க வந்தாங்க, அவ்வளோதான். வேடந்தாங்கல் அளவுக்கு வந்து இங்கே யாருமே வரல. அது காரணம் கவர்மெண்ட் வந்து இது பெருசாக பராமரிக்காதது தான் நினைக்கிறேன் நான். இதை பற்றின வீடியோக்களுமே இது எங்கேயுமே வரது கிடையாது. ஸோ ஒரு நல்ல பார்க்குங்க, நிறைய பறவை இருக்குங்க அங்கே பாருங்கள். சூப்பராக இருக்குங்க பார்த்தா. ஆக்சுவலாக நம்மளுடைய பிச்சாவரம் மாங்குரோவ் ஃபாரஸ்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அதை அப்படியே திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி காட்டுது இது. ஆக்சுவலாக இங்கே சுற்றி கொஞ்சம் ஃபாரஸ்ட் இருக்குது போல். சிவா அதில் அங்கே இருக்கா அந்த மீனா?
கழுங்கு தாண்டா அது, தண்ணி இல்லாமல் இருக்குது. ஆமாம் சூப்பராக இருக்குல்ல. ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல போல். நல்லா தான் இருக்குது. பராமரிக்க டிடிஎஸ் இங்கே வந்து அந்தளவுக்கு கூட்டமும் எதுவும் இல்லை, யாருமே இல்லை. பட் ஆனால் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது கழுங்கு, இங்கேருந்து தண்ணி வரும் போல். இப்போ எதுவுமே பராமரிப்பில் இல்லை. டிடிஎஸ் இது வந்து இந்த கரைவெட்டி ஊர்லேருந்து நியர்பை டூரிஸ்ட் பிளேஸ் காட்டுறாங்க பாருங்கள். இதுதான் வந்து இங்கே இருக்குது, அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருக்கிறது. இங்கேருந்து நம்ம ஜெயங்கொண்டம் பக்கம், அதுக்கப்புறம் நம்ம கங்கைகொண்ட சோழபுரம் வழியாக தான் வந்தோம். ஸோ அந்த வழியில் தான் நம்ம போவோம். அங்கே இங்கே அதிகமாக யாரும் வரல. ஸோ ஃபங்க்ஷன் டைம்னால சில பேர் மட்டும் இங்கே இருக்காங்க. சரி பார்ப்போம். அங்கே ஒரு டவர் இருக்குது, வாட்ச் டவர் மாதிரி. ஸோ அங்கேருந்து பார்க்குற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ பிளேஸ் வந்து நல்லாயிருக்குங்க, ஒர்த்து தான். பட் ஆனால் பேர்ட்ஸுமே இங்கே நிறைய பார்க்குறேன் நான். பார்ப்பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. அப்படியே ஹைலாக இருக்கட்டும். டிடிஎஸ் ரூம்லாம் இருக்குது இந்த இதில். நிறைய சரக்கு அடிப்பாங்க போல். நம்ம கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் பராமரிக்கலைங்க. அதான் ஒன்று. ஒரு நல்ல பிளேஸ், ஒரு நல்ல பிளேஸு. பட் ஆனால் பாருங்க, நம்ம பிளாக்கி கீழே நிற்கிறான் தெரியுது. எப்பா இது மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டம் போலங்க. பாருங்க இதோட வியூ. இது மேலே டாப்பில் நான் ஏறுறேன். இதாங்க டாப்பு. இந்த சரணாலயத்தோட டாப் வியூ இதாங்க. அது பாருங்கள், பறக்குது பாருங்கள் பறவை. என்ன பறவைன்னு தெரியல அதெல்லாம். சூப்பராக இருக்குது. அந்த வியூவில் அங்கே மேலே உட்காந்துருக்கு பாருங்கள், எல்லாம் கொக்கு. அது அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பா செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கு, அங்கே பறக்குது. இந்த பிளேஸ் தான் அது. மழை இங்கே வந்து நிறைய பேஞ்சிருக்கும் போல். அங்கே பாருங்கள் நிறைய பேர் வராங்க பாருங்கள். கீழே ஒன்று மோடி நிற்கிது. ஒரு நல்ல பிளேஸ் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கண்டிப்பாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு இயற்கை வந்து நிறைஞ்ச ஒரு இடம் அது அரியலூர்லேயே. இந்த கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் நம்ம சேனலோட பேரை எழுதி வைக்கிறோம். ஸோ இதை பார்த்து தருவியா? கண்டிப்பாக. சரி சரி கிடைக்கும் இந்த இடத்துக்கு வந்து. சரிங்க, பார்த்துக்கங்க டிடிஎஸ். இந்த ஊரில் யாராவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் விடுங்க, ஓகேங்களா? டிடிஎஸ் இந்த ஃபாரஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். எடுத்துகிட்டு வண்டியை கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணணும். ஸோ தரமான ஒரு ஏரியா தான். பட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், ஓகேங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி தீபாவளி. ஸோ நம்ம வந்து இந்த ட்ரிப்பை வந்து குறிஞ்சிப்பாடியிலேருந்து கரைவெட்டி வரைக்கும் அடிச்சிருக்கோம். ஒரு 110 கிலோமீட்டர் கிட்ட வருது இது. ஸோ நம்ம சரௌண்டில் நெய்வேலியோ இல்லை வடலூரோ குறிஞ்சிப்பாடியோ இருக்கவங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ கங்கைகொண்ட சோழபுரம் மட்டுமே போய் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, போர் அடிச்சிருச்சு. ஸோ அதான், ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் போனோம் அப்படின்னு வந்தேன். இது ஒரு ஐடன் பிளேஸ் தான் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம். மேக்ஸிமம் யாரும் வந்துருக்க மாட்டேங்க. நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இந்த மே மந்த் இந்த சீசன்லாம் வந்து நிறைய பேர் வருவாங்க அங்கே. சரி, பக்கத்துலேயே வந்து நிறைய கிராமங்களும் இருக்குது. இங்கே சின்ன ஒரு கோயில் இருக்குது. ஸோ இதான் அந்த ஆஃபீஸ் போல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸு. எல்லாம் பூட்டியிருக்கு. இன்றைக்கி வந்து
தீபாவளியில். ஸோ எல்லாமே இது போயிட்டாங்க போல். ரெடி பண்ணிட்டாங்கடா.